ஒரு மாதத்திற்கு முன்பு வரை எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகி பட்டம் கொடுத்த டிடிவி தினகரன் அப்படியே யூட்டன் அடித்து இபிஎஸ் தலைமை தாங்கும் கூட்டணியிலேயே ஐக்கியமாகி இருப்பது அரசியல் ஆடுபுலி ஆட்டத்தை சுவாரஸ்யமாக்கியிருக்கிறது. திமுக தவிக இடையில்தான் போட்டி, அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும் என்று ஆருடம் கூறி வந்த டிடிவி தினகரனின் மனதை மாற்றிய மந்திரம் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் துரோகத்துக்கு எதிராக தான். அதனால் அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே கிடையாது. பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டுப்போவதில்லை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் கூட்டணியை இறுதி செய்ய கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுக ஐக்கியமாக இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு டெல்லிக்கு விசிட்டடித்த டிடிவி தினகரன் தற்போது தமிழகம் வந்த பியூஷ் கோயலை சென்னையில் நட்சத்திர ஹோட்டலில் வைத்து சந்தித்து கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்ற நிலையிலும் கூட பாஜகவினர் முன்னிலையிலேயே டிடிவி கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். முன்னதாக அமமுக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்திய டிடிவி தினகரன் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற பழமொழியை சொல்லி அதிமுக கூட்டணியில் இணைவதை உறுதி செய்துவிட்டுத்தான் ஹோட்டலுக்கே புறப்பட்டு சென்றார். அடுத்த 1 மணி நேரத்தில் கூட்டணி ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜக, அன்புமணி பாமகவை தொடர்ந்து அமமுகவும் இணைந்திருக்கிறது. கூட்டணியில் இணைந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் 2021 தேர்தலில் தவறிய ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் என்றும் பங்காளி சண்டையை மறந்து மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் எனவும் கூறினார். பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டுப்போவதில்லை என்கிற சான்றோர் மொழிக்கேற்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்பதற்காக 2021 மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எடுத்த முயற்சி அன்றைக்கு முடியாமல் போனதால் இன்றைக்கு தமிழ்நாட்டை வாட்டி வதைக்கின்ற திராவிட மாடல் என்கிற பெயரில் நடக்கின்ற இந்த திராவக மாடல் ஆட்சி, கஞ்சா மாடல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மீண்டும் நாங்கள் என்டிஏவில் இணைந்திருக்கோம். துரோகத்தை ஒரு நாளும் ஏற்க மாட்டோம் என கூறிய டிடிவி தற்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு தமிழ்நாட்டு நலனை மனதில் கொண்டு அனைத்தையும் மறந்துவிட்டோம் என பதிலளித்தார். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்ற சூழலில் நீங்கள் பாஜகவினரை சந்தித்து முடிவை இறுதி செய்திருக்கிறீர்களே என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்ட டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு அது உங்களுக்கே தெரியும் என கூறிவிட்டு இபிஎஸ்ஸின் பெயரை சொல்லாமலேயே பிரஸ் மீட்டை முடித்துக் கொண்டார். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியும். எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரிந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேட்பது எல்லாவற்றையும் மறந்து திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுவீர்களா? நாங்க எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் முக்கியம் என்கிற ஒரே எண்ணத்தோடு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் முழு மனதோடு என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறேன். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட டிடிவி தினகரன் 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்தார். அப்போதைக்கு பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரனுக்கு 2 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி முடிவானதை அடுத்து என்டிஏவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்த நாளில் இருந்தே இபிஎஸ்க்கு எதிராக விமர்சனங்களை வீச தொடங்கினார் டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்க முடியாது என்ற டிடிவி தினகரன் தற்போது அதே இபிஎஸ்ஐ முதலமைச்சராக அறிவித்திருக்கும் கூட்டணியிலேதான் இணைந்திருக்கிறார். மேலும் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததால் பாஜக மீதே அதிருப்தியில் இருந்த டிடிவி தினகரன் தற்போது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற புள்ளியில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது.
இபிஎஸ்ஐ ஜென்ம விரோதி என பேசி வந்த டிடிவியை பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வழிக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு முக்கிய காரணமே 2021 தேர்தல் முடிவுகள்தான். அந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட டிடிவி தினகரன் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்குகளை பெருமளவு பிரித்தார். தென் மாவட்டங்களில் பலமாக இருக்கும் குறிப்பிட்ட சமூக வாக்குகள் அமமுகவுக்கு சென்றது. சுமார் 20 தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழக்க காரணமாக அமைந்தது. இது திமுகவின் வெற்றிக்கும் சாதகமாக அமைந்தது. இந்த நிலையில் வரும் தேர்தலில் அந்த வாய்ப்பிற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்த பாஜக டிடிவி தினகரனை சமாதானப்படுத்தி கூட்டணிக்கு அழைத்து வந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நின்றபோது டிடிவிக்கு கிடைத்த வாக்குகள் தற்போது வரும் தேர்தலில் எடப்பாடியோடு கைகோர்த்து நிற்கும் போதும் அப்படியே கிடைக்குமா என்பதிலும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் அமமுகவிற்கு 9 சட்டமன்ற தொகுதிகளும் 1 ராஜ்யசபா இடமும் ஒதுக்கீடு செய்யப்படும் என தகவலும் வெளியாக இருக்கிறது. இந்த தொகுதி பங்கீட்டுக்கு சம்மதித்துத்தான் டிடிவி கூட்டணிக்கும் கிரீன் சிக்னல் காட்டியதாக சொல்கிறார்கள். 23ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் ஏற்ற திட்டமிடப்பட்டு வருகிறது. அப்போது எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கும் மேடையில் டிடிவி தினகரனும் அமர இருக்கிறார். எதிர் துருவங்களாக இருந்த இருவரும் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூட்டணியில் ஐக்கியமான டிடிவி தினகரனை வரவேற்று வாழ்த்தி எடப்பாடி பழனிசாமி பதிவு போட, பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்து டிடிவி தினகரனும் பதிவு போட்டிருக்கிறார். கூட்டணி என்பது தேர்தலுக்கான நிலைப்பாடுதான் என்றாலும் இபிஎஸ் குறித்து டிடிவி தினகரன் பேசியதும் ஏசியதும் சமூக வலைதளங்களுக்கு நல்ல ட்ரோல் மெட்டீரியலாக மாறியிருக்கிறது.